ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வைகாசி மாதம் 6ஆம் நாள் மே 20 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு அஷ்டமி திதி. பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. சரிங்களா? பைரவர் வழிபாடு பண்ணீங்கன்னா பூசணிக்கால விளக்கு போடுறது. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா 27 மிளகா 2 துணியில கட்டிக்கோங்க. அதை நல்லெண்ணெய் ஊற்றி அகல்ல விளக்கு போடுங்க. மிக மிக சிறப்பு. பூஜைக்கு தேவையான பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தர், ஜவ்வாது எல்லாமே வாங்கி கொடுங்க. மிக மிக சிறப்பு. தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், கடன் தொல்லைகள் குறையும், எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும். இன்று மாலை 6 மணி வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்குங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் இன்று அவிட்ட நட்சத்திரங்க ஈவினிங் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும். சூளம் வடக்கு முகமா பயணம் பண்ணவங்க பரிகாரமா பால் சாப்பிட்டு இருப்பாங்க. மிக மிக சிறப்பு. மேச ராசிக்கு பதவி உயர்வு இருக்கின்றது, இடமாற்றம் இருக்கின்றது, தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷப ராசிக்கு வேலை சார்ந்த ஒரு முயற்சிங்க. சரிங்களா? தொழிலில் புதிய மாற்றங்கள். அதாவது வேலை சார்ந்த முயற்சி என்னென்ன, நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலுமே இதை விட மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு நம்ம போகணும். அதற்கான ஒரு எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். அதை சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்கு இன்று நிர்வாக திறமை வெளிப்படும். உங்களுடைய பேச்சின் மூலமாக நன்மைகள், தந்தையின் மூலமாக வருமானம் என்று உங்களுக்கு ஒன்று வருமானம் இருக்கின்றது. இன்னைக்கு துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. கடகராசிக்கு மனதில் குழப்பங்கள். அதே நேரத்தில் வேலைகளில் தாமதம். வேலை பார்க்கறது ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரங்க எல்லா காரியத்திலையும் ரொம்ப கவனமா நடந்துக்கோங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம் கூட்டு தொழில கொஞ்சம் விரயம் இருக்கு. கூட்டு தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கொஞ்சம் விரயம் இருக்கு. அதனால கவனமா கணக்கு வரவு செலவுகளை ரொம்ப கவனமா பார்த்துங்க. உங்களுடைய தொழிலுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் தேடி வரும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்கு வேலைகளில் ஆர்வம், வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மூத்த சகோதரர் மூலமாகவும் சகோதரிகள் மூலமாகவும் லாபங்கள் உங்களை தேடி வரும். வெற்றிகள் இருக்குங்க. இன்னைக்கு இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்கு வேலைகளில் உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும். வேலை தொடர்பான ஒரு பயணம் இருக்கு. இல்லைன்னா குடும்பம் சார்ந்த ஒரு பயணம் கூட வச்சுக்கோங்களேன். குடும்பத்தோட வெளில ஒரு டூர் மாதிரி போயிட்டு வருவீங்க. வேலை தொழில் சார்ந்த எண்ணம், அப்படி டூர் போனா கூட சரிதாங்க. வேலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு வீடு வாகனம் வாங்கும் ஒரு முயற்சியில் இன்று இறங்குவீர்கள். அது அதை பற்றிய ஒரு தேடுதல்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு விற்கிற அந்த பில்டர்ஸ், அதுமாரி வாகனம் வாங்கக்கூடிய ஷாப்பு, அங்கே போயிட்டு எவ்வளவு டியூ கட்டணும் என்னங்கிற ஒரு டீட்டெயில் இன்னைக்கு கலெக்ட் பண்ணி வருவீங்க. ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணமும் இன்னைக்கு இருக்கும். பக்கத்து கோவில் இருக்கு, கோவில் சில உழவார பணிகள் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல போகும். அம்மன் வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்கு தொழில் மாற்றக்கூடிய ஒரு முயற்சி. தொழிலையே நம்ம மாத்திருவோமா? ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சோம், இதுல பாத்தீங்கன்னா பெருசா நமக்கு ஒரு லாபமே இல்லை. தொழிலை நம்ம மாத்திருவோம். அதற்கான சில முயற்சியில் இறங்குவீர்கள். ஆனால் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத சிறு பிரச்சனைகளும் இருக்கின்றது. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்கு கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் கூடும். உங்களுடைய பேச்சின் மூலமாகவே வருமானம் கூடும். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைகளை தேடி வருவாங்க. அதன் மூலமாக லாபங்கள் உயரும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்கு வேலைகளில் சுறுசுறுப்பு. எல்லா வேலைகளிலும் அவ்வளவு அழகா தெளிவா பாத்துறீங்க. எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு யோசனைகள் உங்களுடைய மனதில் உதிக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்கு முதலீடு செய்யும் ஒரு எண்ணங்க. சரிங்களா? தொழில இல்ல பின்னா நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் அதிகம் முதலீடு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். குழந்தைகளுக்காக செலவுகள், குழந்தைகளுடைய மனசுக்கு விருப்பப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.